கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1202 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நம் சற்று நேரம் தியானத்திற்கு 121 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். என்றைக்கு ஆத்துமாவை பாதுகாக்கிற, சரீரத்தை பாதுகாக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தீர்களோ, அன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிற தேவன். இன்றைக்கு வாகனங்களினாலே அநேக விபத்துக்கள், சாலை விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், அது எந்த வாகனமாக இருந்தாலும் கொத்து கொத்தாக மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் அன்றாடம் விபத்துகளிலே சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதமாக கொடுக்கிறார். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், திரும்பும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பிரயாணங்களிலே, வாகனத்திலே பாதுகாப்பு வேண்டுமா? அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எனக்கு தெரிந்த தம்பி தன் வாகனத்திலே எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டிருப்பான். அவனிடத்திலே கேட்டால் சொல்லுவான், இந்த எலுமிச்சம்பழம் என்னுடைய பிரயாணத்தை பாதுகாக்கும் என்று சொல்லுவான். அது எப்படியப்பா பாதுகாக்கும்? தெய்வம் பாதுகாக்காமல் ஒரு எலுமிச்சம்பழம் பாதுகாத்து விடுமா? தெய்வம் தானே பாதுகாக்க முடியும் என்று சொல்லி அவனிடத்தில் புரிய வைத்த பின்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து தூர போட்டுவிட்டு இப்பொழுது தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய பிரயாணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? சைக்கிளில் போவோர், ஸ்கூட்டரில் போவோர், பைக்கில் பிரயாணம் பண்ணுவோர், கார்களிலே பிரயாணம் பண்ணுவோர், புகை வண்டி அதிலே பிரயாணம் பண்ணுவோர், விமானங்களிலே பிரயாணம் பண்ணுவோர், லாரி வைத்து தொழில் செய்கிறவர்கள், சின்ன சின்ன ட்ரக் வைத்து தொழில் செய்கிறவர்கள், ஆட்டோ வைத்து தொழில் செய்கிறவர்கள், இப்படி வாகனங்கள் எதை வைத்தும் தொழில் செய்கிறார்களோ, பிரயாணம் பண்ணுகிறார்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்கள் பிரயாணங்கள் பாதுகாப்பாய் அமையும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறான். நீ எப்படி மனமகிழ்ச்சியோடு வீட்டிலிருந்து புறப்பட்டு உன் பிரயாணத்தை துவக்கினாயோ, அப்படியே நீ மனமகிழ்ச்சியாய் வீட்டிற்கு திரும்புவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே, இன்றைக்கு அநேக விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விபத்துக்களை தடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. சாலைகளிலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் மீது சத்துரு கை வைக்க நினைக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே பிரயாணங்களில் வருகிற எல்லா தடைகள், விபத்துக்கள் தடுக்கப்படும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். யார் யார் தங்கள் வாகனங்களில பிரயாணம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. விபத்துக்கள் தடுக்கப்படட்டும் ஐயா. சாலைகளை மேம்படுத்த அரசாங்கம் முயற்சி எடுக்கட்டும். ஹல்லேலூயா, க்ளோரி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ வருவாயானால் உன் போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு போவாய், வீட்டிற்கு திரும்பும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்புவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.